नमस्कार, न्यूज 21 में आपका स्वागत है और आप देख रहे हैं इंडिया अपडेट। आइए नजर डालते हैं आज की कुछ खास खबरों पर। तेनकासी जिले के तमिलनाडु लाइफ राइट पार्टी के सदस्य, राज्य विधानसभा प्रतिज्ञा समिति के सदस्य वेलमुरुगन पन्नुती ने तेनकासी जिले के पार्टी कार्यालय का उद्घाटन किया। फिर पत्रकार चंडीगढ़। तेनकासी जिला रिपोर्टर कोढेशा। மதத்தின் பெயரால் மக்களை கூறு போடுகின்ற இந்த பாசிச அரசியலை வெறுக்கின்ற அரசியல் கட்சிகள் அனைவரும் நாங்கள் ஒன்று சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் மகத்தான வெற்றியை திமுக தலைமையிலான இந்த கூட்டணி வெற்றியடைந்திருக்கிறது. ஆதலால் என்னை பொறுத்தவரையில் இப்போது நாங்கள் இருக்கிற இந்த திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்து எந்த ஒரு பிரிதொரு கட்சியும் விலகி அதிமுகவில் சேருவதற்கான வாய்ப்புகள் தற்போதைக்கு எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு தெரியும், அரசியல் களத்தில் எது வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் நடக்கலாம். நிதிஷ்குமார் தான் இந்திய கூட்டணிக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைச்சார். அவரையே இன்றைக்கு பிஜேபி ஹைஜாக் பண்ணி தூக்கி போய் கையில் வச்சுக்கிட்டாங்க. அதனால் இப்போது இருக்கிற இந்த சூழலில் இந்த ஒரு கூட்டணி ஒரு ஒற்றுமையாக இந்த தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியில் நான் இடம்பெறல. நான் தமிழ்நாட்டினுடைய நலன், தமிழருடைய நலன், தமிழ் மொழியினுடைய நலன் என்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கான ஒரு அரசியல் கட்சியாக நான் பயணிக்கிறேன். கடந்த காலங்களில் கூட காங்கிரஸ் பேரியக்கத்தை ஆதரித்து தேர்தலில் எங்கும் நான் ஓட்டு கேட்கவில்லை, பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை. நான் மதச்சார்பற்ற அணியில் இருக்கிறேன். அதனால் நான் இந்தியா கூட்டணி கூட்டங்களில் எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டும் நான் கலந்து கொள்ளவில்லை. காரணம், ஈழ இனப்படுகொலையில் காங்கிரஸ் இயக்கத்தோடு எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறது. ஆதலால் ஜவஹர்லால், ஈஸ்வரன் போன்ற விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, சிபிஎம், சிபிஐ, திமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எல்லா கட்சிகளும் டெல்லியில் நடந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். ஆனால் எனக்கும் முறையாக அழைப்பு விடப்பட்டது. எனக்கு காங்கிரஸின் மீது இருக்கும் அந்த வருத்தத்தின் காரணமாக நான் அந்த கூட்டணியில் தேசிய அளவிலான அந்த கூட்டணியில் இடம்பெறவில்லை. மாநில அளவிலான தமிழ்நாடு கூட்டணியில் தான் நான் இடம்பெற்றிருக்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் பார்லிமெண்டில் 3 தேர்தலில் முதல் தேர்தலில் நான் வேலை செய்யல. அதான் நான் சொல்லிட்டேன், முன்கூட்டியே செய்யலையே. போன நாடாளுமன்ற தேர்தலே செய்யல. அப்புறம் இனிமேல் எங்க செய்ய போறோம்? நீங்க இப்ப தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில இருக்கீங்க. திமுக கூட்டணி இந்தியா கூட்டணியில இருக்கு. அப்போ அவங்களோட வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளரை முன்னிறுத்தி உங்க வட மாவட்டங்களில் முக்கியமா நிறுத்துவாங்க. அப்போ உங்களோட கடந்த காலங்களில் நிறுத்தினாங்க. எனக்கு அந்த முரண்பாடு இருக்கிற காரணத்தினால நான் அந்த மேடைகளில் ஏறி அவங்களுக்கு வாக்கு கேட்பதில்லை என்பதை ஒரு கொள்கை முடிவாக நான் வச்சிருக்கிறேன். அது சம்பந்தமாக பல்வேறு கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதை பற்றி நீங்கள் பல்வேறு கட்சிகளும் இப்போ தான் போராட்டம் நடத்துவோன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. டோல்கேட்டு தொடங்கப்பட்ட காலத்திலேருந்தே தொடர்ச்சியாக போராடிட்டு வர சட்டமன்றத்தில் போராடி 3 டோல்கேட்டை சென்னையில் OMR சாலையில் நீக்கியிருக்கிறேன். இப்போ அதேமாரி 60 கிலோமீட்டருக்கும் இடையில் தான் ஒரு சுங்கச்சாவடி இருக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் நான் பேசி அது கொள்கை ரீதியாக நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு நம்முடைய இந்திய நாட்டினுடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அப்படி பார்த்தால் 60 கிலோமீட்டருக்கு இடையில் எந்த சுங்கச்சாவடிகள் இருந்தாலும் அது அனைத்தும் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும். இதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ந்து முன்வைத்து நாங்கள் போராடி வருகிறோம். சட்டத்திற்கு புறம்பானது, அரசியல் சாசனத்திற்கு எதிரானது, அவர்கள் வகுத்தளித்த அந்த விதிகளுக்கு முரணான ராப்பகல் கொள்ளையில் இந்த சுங்கச்சாவடி பெரும் முதலாளிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இப்படி இவர்கள் ஈடுபட்டு மக்களுடைய பணத்தை கொள்ளையடிப்பதற்கு ஏதுவாகத்தான் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரோல் பாண்ட் என்கிற ஒரு சிஸ்டத்தை இந்த சுங்கச்சாவடி முதலாளிகளும் அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். அம்பானிகளும் அதானிகளும் இந்திய நாட்டுக்கு சொந்தமான விமானத்தையே இன்றைக்கு ஒன்றிய அரசின் கைகளில் கொடுத்ததற்காக டாட்டாக்களும் அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு முறைகேடாக கிட்டத்தட்ட 16,500 கோடி ரூபாய் இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சிகள் இது போன்ற பெரும் கார்ப்பரேட் பெரும் நிறுவனங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் கொள்ளையடிப்பதற்கு இந்திய மக்களை சுரண்டுகிற ஒரு செயலுக்கு துணை போகியிருக்கிறார்கள். இந்த நல்ல செயலை கண்டுபிடித்து இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது, அதை ரத்து செய்திருக்கிறது. அதனால் அதை வரவேற்கிறேன். இந்த சுங்கச்சாவடி கும்பல்களும்